பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்ன பாஸ்டர் ஒவ்வொரு நாளும் எங்களை பார்த்து சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்குறீங்களே, காரணம் என்ன? என் அன்பு தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் எல்லாம் இருந்தாலும் ஒரு குடும்பத்திற்குள்ளே ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள் அந்த மகிழ்ச்சியை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து ஏதோ ஒரு கடமைக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை என்னுடைய ஊழியத்தின் பாதையில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் சந்தோஷத்தை தேடி மனிதன் எங்கெல்லாம் ஓடுறான், மகிழ்ச்சியை தேடி என்டர்டெயின்மெண்ட் சென்டருக்கெல்லாம் ஓடுறான், எங்கெங்கே ஓடுறான், சினிமாவை தேடி ஓடுறான், மற்ற காரியங்களை தேடி ஓடுறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேடுகிற அந்த சந்தோஷம் கர்த்தருக்குள் இருக்கிறது. ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த வார்த்தையை இந்த தீர்க்கதரிசி எழுதும்போது அதுக்கு மேலே இருக்கிற வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை அவர் எப்படி சொல்லியிருக்கன்னு உங்களுக்கு புரியும். என் வாழ்க்கையில் அத்திமரம் துளிர்விடாமல் போகலாம், என்னுடைய ஆட்டு மந்தைகள் முதலற்று போகலாம், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போகலாம், விளைச்சல்கள் ஒன்றுமில்லாமல் போகலாம், எல்லாவற்றையும் இழந்து போகலாம், ஆனால் நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பேன். இது எப்படி முடியும்? சாத்தியமா? என் அன்பு தெய்வ பிள்ளை, அது சாத்தியம். ஆண்டவருக்குள்ளே நீங்கள் தேடுகிற அத்தனை மகிழ்ச்சியும் சமாதானமும் உண்டு. பவுல் சொல்லும்போது கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளை, அந்த காலை வேளையில் ஒருவேளை உங்க சந்தோஷத்தை தொலைச்சிட்டு நிற்கிறீங்களா? ஏதோ ஒரு பாரம் உங்க உள்ளத்தை போட்டு பிசையுதா? சிரிக்க முடியலையா? சகஜமா பேச முடியலையா? ஏதோ ஒன்றை தொலைச்சது போல ஒரு வாழ்க்கை வாழுறீங்களா? என் அன்பு தெய்வ பிள்ளையே, தேவ சமூகத்துக்கு ஓடுங்க, அப்பா பாதத்தில் உட்காருங்க, அவர் முகத்தை நோக்கி பாருங்க. நீங்க தேடுற அந்த சந்தோஷம் அவர்கிட்ட உண்டு. பாருங்களேன், இந்த தீர்க்கதரிசி எழுதும்போது நான் எல்லாவற்றையும் இழந்து போவேன், ஆனா எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த துக்கம் என்னை பாதிக்காது. காரணம், நான் என் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே நான் களி கூர்ந்து கொண்டிருக்கிறேன். அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து சொன்ன வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த காலை வேளையில் ஒருவேளை ஏதோ ஒரு கவலை உங்கள் சந்தோஷத்தை உங்ககிட்ட இருந்து பறிச்சிருக்குதா? வேதனையோடு இருக்கிறீங்களா? மற்றவர்களை போல சகஜமாக இருக்க முடியலன்னு நீங்கள் நினச்சி கலங்குறீங்களா? ஏதோ ஒரு பாரம் உங்களை அழுத்தி கொண்டே இருக்கிறது போல உணர்றீங்களா? தெய்வ சமூகத்துக்கு போங்க, நல்லா கர்த்தரை துதித்து பாடுங்க, ஆராதிங்க, விடுதலையாய் அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அப்பா கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள நான் களி கூற விரும்புகிறேன். நீங்கள் ஜெபித்து முடிக்கும் பொழுதே உங்கள் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு சந்தோஷத்தை உங்கள் உள்ளத்தை நிரப்புவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பெற்றுக்கொள்ளத்தை நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இப்போதே தேவ சமூகத்துக்கு ஓடுங்க, அவர் பாதத்தில் உட்காருங்க. நீங்கள் தேடுகிற அந்த மகிழ்ச்சி அவரிடத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை நிறைக்கும். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆண்டவரே, நாங்கள் உமக்குள்ளே மகிழ்ந்திருக்க கிருபை செய்யும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இப்பொழுதே ஆண்டவரே, அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியும் நிறையட்டும் என்று செபிக்கிறேன். அப்படி செய்தீர், நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.